ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பிளெயின் ப்ளவுஸை எப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸாக மாற்றலாம் இந்த மாதிரி அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு காப்பர் ஜரி இருக்கிற மாதிரி, காப்பர் அண்ட் கோல்டு லுக் இருக்கிற ஜரி இருக்கிற மாதிரி ஒரு சில்க் சாரீ. இதில் வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு பல்லு இருந்தது. ஸோ அந்த பல்லு மாதிரி ப்ளவுஸும் ஃபுல்லாக ஜரி ஒர்க் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஜரியெலாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ப்ளவுஸில் டிஷ்யூ ப்ளவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நெக் லைன்லையும் ஸ்லீவ் லைன்லையும் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் ஃபெதர்டு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 லைன் இருந்ததுன்னா ஃபஸ்ட் லைனில் எந்த பாயிண்டில் எடுத்தோமோ அதே பாயிண்டில் இருந்து க்ராஸாக இந்த மாதிரி செகண்ட் லைனுக்கு ஒரு லேசி டெசி பெட்டல் போடணும். அதை வந்து உடனே லாக் பண்ணாமல் தேர்ட் லைனில் அதேமாரி க்ராஸாக லாக் பண்ணணும். அப்புறம் ஒரு வி ஷேப் வர மாதிரி இந்த இடத்துல ஃபோர்த் லைனில் இந்த இடத்துல நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபெதர் ஸ்டிச்சில் எப்படி ஒரு வி பண்ணுவோம் அது மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வி வந்து ஒரு லேசி டேசி பெட்டலாக இருக்கும். அதை லாக் பண்ணுறது க்ராஸாக இந்த மாதிரி தேர்ட் லைனில் க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த் லைனில் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே எடுக்கணும். ஒரு வி ஃபார்ம் ஆகிற மாரி அந்த இடத்துல இருந்து இன்னொரு லேசி டேசி பெட்டல், அதாவது ஒரு செயின் ஸ்டிச், அதை போட்டுட்டு பக்கத்தில் லாக் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி லாக் பண்ணணும். ஸோ இது வந்து லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது வித்தவுட் லைன் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் அது மாதிரி. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எடுத்து பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெதர் ஸ்டிச்சில் எப்படி ஒரு வி பண்ணுவோமோ அதில் வந்து ஒரு லேசி டேசி பெட்டல் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் ஃபோர்த் லைனில் இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபெதர்டு செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சில் ஒரு வேரியேஷன் சொல்லலாம், இல்லை ஃபெதர் ஸ்டிச்சில் ஒரு வேரியேஷன் சொல்லலாம். ஸோ நான் இந்த இது வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தட். இதில் வந்து நான் ஒரு சிங்கிள் லைன்லேயே பண்ணுற மாதிரி இருக்கிற டிசைன் தான் நான் இப்போ வந்து சாரியில் இந்த ப்ளவுஸில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி பாருங்கள், ஃபெதர் ஸ்டிச் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபெதர் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஒவ்வொரு வியோட எந்த அவுட் சைடில் இருக்கிற போர்ஷனில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் இருக்குது, ஒரு லேசி டேசி பெட்டல் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் இந்த ஃபெதர்ட் செயின் ஸ்டிச். இது நான் ஒரு சிங்கிள் லைனில் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, சிங்கிள் லைனுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துட்டு அந்த சென்டர் லைனுக்கு ஒரு லேசி டேசி பெட்டல் போடுறேன். பெட்டல் போட்டு ஒரு பீட் எடுத்துட்டு அதை லாக் பண்ணுறது அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி லாக் பண்ணுறேன். ஒரு பீடு வச்சுட்டு லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி எடுக்கிறேன். அதாவது இதுக்கு நேராக அங்கேருந்து சென்டர் லைனுக்கு நீடில் எடுக்கணும். ஒரு செயின் ஸ்டிச் இல்லைன்னா ஒரு லேசி டேசி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே லாக் பண்ணாமல் ஒரு பீட் எடுத்துட்டு அந்த சென்டர் லைன்லேயே கொஞ்சம் தள்ளி லாக் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டல் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி கோடுக்கு லெஃப்ட் சைடில் எடுக்கணும், அங்கேருந்து சென்டர் லைனுக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை கோடுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, ஒரு லேசி டேசி பெட்டல் போடணும். அதை லாக் பண்ணுறது ஒரு பீட் எடுத்துட்டு அது கொஞ்சம் தள்ளி அது பக்கத்துலேயே லாக் பண்ணணும். ஒரு 2 mm பீடு நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த மெத்தடு தான் நான் வந்து ப்ளவுஸில் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா ஒரு சிங்கிள் லைன் போட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்க் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது பீட்ஸ், இந்த கோல்டன் பீட்ஸோ காப்பர் பீடோ யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி அந்த ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நான் அந்த சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சில்க் த்ரெட்டும் கொஞ்சம் காப்பர் பீடு, அது இதில் சாரியில் ஃபுல்லாக காப்பர் கலர் வரதுனால காப்பர் பீடு எடுத்துருக்கிறேன், காப்பர் ஜரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒரு 2 mm சைஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பீடு எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு பஞ்சில் இருக்கிறது எடுக்காமல் இது எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற நூல் எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். இப்போ அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லீவோட எட்ஜிலிருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஒட்டியே நம்மளோட ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ அதனால் அப்படி வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப எட்ஜில் நாட்டை வராத மாரி கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணி நாட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேருந்து அந்த எட்ஜுக்கு நீடில் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாயிண்டில் இருந்து சென்டர் லைனுக்கு கிராஸாக ஒரு ஸ்டிச், ஒரு லேசி டேசி ஸ்டிச் போடணும். அதை உடனே லாக் பண்ணாமல் ஒரு பீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடிலில் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அந்த பீடு ஃபிக்ஸ் ஆகிறதுக்குள்ள அளவுக்கு கேப் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் இந்த பக்கம் ரைட் சைடில் இந்த ஸ்டிச்சுக்கு நேராக நீடில் எடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து சென்டர் லைனுக்கு இன்னொரு லேசி டேசி. ஸோ லெஃப்ட் சைடு ஒரு லேசி டேசி, சென்டர் லைனுக்கு லெஃப்ட் சைடு ஒரு லேசி டேசி, ரைட் சைடு ஒன்று, ஆல்டர்னேட்டாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி பண்ணணும். நடுவில் ஒவ்வொரு தடவையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பர் பீடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் பஞ்சில் இருக்க பீடும் எடுக்கலாம். நல்ல கிராண்டாக ஒரு லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்தமாரி ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுற நல்ல பீடு எடுத்துருக்கிறேன். ஸோ அது வந்து பேக்கெட்ஸில் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து காப்பர் கலரில் இருந்தது. ஸோ அகெயின் ஒரு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச், அதாவது லேசி டேசி சொல்லுவோம்ல, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீடு எடுத்துகிட்டு நீடிலில் கொஞ்சம் இடம் விட்டு அதே ஸ்ட்ரைட் லைனில் ஃபிக்ஸ் பண்ணி ரைட் சைடு திருப்பி நீடில் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த வி கரெக்டாக அந்த பாயிண்ட் வர மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் சென்டர் லைனுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து ஒன்று, ரைட் சைடில் இருந்து ஒன்று, ஒரு லேசி டேசி பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பீடு. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு சரி இருக்கிற ஒரு ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளோட எம்ப்ராய்டரி ஒர்க் டாமினேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்தமாரி டைமில் இந்தமாரி திக்காக ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு இதுதான். ஸோ அதில் வந்து நான் இந்த சிங்கிள் பார்டர் இப்படி பண்ணி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் பண்ணணும், வேகமாகவும் பண்ணி முடிக்கணும், அதே சமயம் நல்ல கிராண்ட் லுக் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆனால் ஈவனாக எல்லா லேசி டேசி பெட்டலும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று சின்ன ஒன்று பெருசு அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக ஃபினிஷிங் இருக்காது. அதுமாரி நீட்டாக பிசுறு இல்லாமல் அந்த ஏன்னா நம்ம இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பிசுறு இல்லாமையும் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து நூல் தீரப்போகுது. ஸோ அதனால் கீழே விட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தில் மட்டும் கொடுத்து இப்படி நான் நாட் போடுறேன். போட்டுட்டு அந்த இடத்துல கட் பண்ணாமல் துணியில் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ நூல் எடுத்துகிட்டே வராது. இப்போ நான் ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கணும்னா இந்த பக்கம் ரைட் சைட் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்டல் வந்துச்சு. ஸோ ரைட் சைடில் அந்த வியோட எண்டு, ஸோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து சென்டர் லைனுக்கு எடுத்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும், பிரேக் பண்ணது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ்க்கு நான் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவில் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இந்த எட்ஜில் மட்டும் ஒரு சின்ன பார்டர் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு அளவுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டரோட கூட அளவுக்கு உள்ள பிரெத்தில் நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் பண்ணியாச்சு. ஒரே ஒரு சிங்கிள் லைன் அவுட்லைன் மாதிரி தான் உள்ள ஸ்டிச். ஆனால் இதில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த மாதிரி நூல் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைனிங் கிளாத்துக்குள்ளே கொடுத்தே பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தெரிஞ்சாலும் அது வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, உறுத்தாது. ஏன்னா சில்க் த்ரெட் தான் அது. ஸோ பாருங்கள், இப்போ அங்கங்கே கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறதுனால புட்டாஸும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்தமாரி நம்ம கோலத்துக்கு புள்ளி வைப்போம்ல, ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அந்த டாட்டில் ஒரு ஒரு சின்ன சின்ன புட்டா பண்ணலாம். ஸோ அதுவும் எப்படி பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கீழே இந்த மாதிரி நீடில் எடுங்க. ஒரு லேசி டேசி ஃபார்ம் ஆகும். அதை பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு அந்த பெட்டலுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து நீடில் ரைட் சைட்லேருந்து மிடிலுக்கு இப்படி எடுக்கணும். ஒரு ஃப்ளை ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அது ஒரு வி மாதிரி பண்ணுவோம்ல, அதுதான் ஃப்ளை ஸ்டிச் பண்ணுறேன். அதை உடனே லாக் பண்ணாமல் ஒரு பீடு எடுத்துட்டு அந்த பீடுக்குள்ளே டிஸ்டன்ஸ்க்கு கேப் விட்டு கீழே நீடில் விடணும். ஸோ அப்படி நான் லாக் பண்ணலாம். பண்ணால் அந்த பீட் ஒர்க்கும் வந்துடும், த்ரெட் ஒர்க்கும் வந்துடும், பார்க்க அழகாக இருக்கும். பேக் சைடில் நாட் ஒரு 2 நாட் போட்டுட்டு அங்கேயே கட் பண்ணாமல் துணியில் கொஞ்சம் விட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிளாக ஈஸியாக தான் பண்ணக்கூடிய ஸ்டிச் இது. ஆனால் அங்கங்கே அது பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்லீவ்ஸில் மட்டும் நான் புட்டாஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 ஸ்லீவும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ ஜரி ஒர்க்லேயுமே அந்த டிஷ்யூ ப்ளவுஸ் மாதிரி இருக்கிறதுல கூட நம்மளோட த்ரெட் ஒர்க் நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சிம்பிளாக நீட்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்குலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை நான் வந்து நெக் லைனில் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். நெக் லைன்லையும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் இடம் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக் லைன் எப்படி போகுதோ, ரவுண்ட் நெக்னா ரவுண்ட் நெக் மாதிரி, ஸ்கொயர் நெக்னா ஸ்கொயர் நெக் மாதிரி அதே ஷேப்பில் நீங்கள் அந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நான் ஸ்லீவ்ஸில் பண்ணி காமிச்ச மாதிரியே தாங்க அதே மெத்தடில் பண்ணுங்கள். நான் இது வந்து லெஃப்ட் சைடில் ஷோல்டர்லேருந்து பண்ணுறேன் பாருங்கள். அது மேலேருந்து கீழே வர மாதிரி நடுவில் வரும்போது அங்கே நாட் போட்டுருங்க. அப்புறம் திருப்பி ரைட் சைட் ஷோல்டர்லேருந்து திருப்பி ஆரம்பித்து சென்டருக்கு கொண்டு வாங்க. ஸோ அப்போ எல்லா ஸ்ட்ரோக்ஸும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பெட்டல்ஸும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு சின்ன பீடில் மீட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அது முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபுல் ப்ளவுஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதோட ஒரு அழகான ஒரு பிங்கிஷ் லுக், ஒரு காப்பர் லுக், அதில் வந்து நம்மளோட த்ரெட் ஒர்க் அதெல்லாம் சேர்ந்து அந்த ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக அழகாகிடுச்சு. ஸோ இதில் வந்து பாருங்கள், நீட்டாக ஒரே மாதிரி அளவில் எல்லா பெட்டல்ஸும் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து நெக் லைனில் எப்படி பண்ணேன்ட்டு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், நெக் லைனில் இந்த ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து மிடில் வரும்போது நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல அங்கே வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஒரு பீடோடு நிப்பாட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ரைட் சைட் ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து கீழே வந்து அந்த மிடில் இருக்கிற பீடுக்குள்ளே விட்டு நம்ம முடிச்சிடலாம். அப்போ அது கனெக்ட் ஆகிடும். அப்புறம் இது நான் ஃப்ரண்ட் நெக்கில் கூட பண்ணியிருக்கிறேன்.
ஸோ பாருங்கள், இது பேக் நெக்கில் ரவுண்ட் நெக் ஃபுல்லாக வருது. ஃப்ரண்ட் நெக்கில் ரைட் சைடு மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ்ஸில் மட்டும் புட்டாஸ் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஆல் ஓவர் ப்ளவுஸில் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த சாரியோட வச்சு பார்க்கும்போது அந்த இது கலர் வந்து எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அந்த ஒர்க்கும் இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ் அழகாக பண்ணலாம். ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அடுத்த பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதில் நீங்கள் சேர்ந்து இன்னும் நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.